இன்னைக்கு சாயங்காலம் தானே உன் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு வர சொல்லியிருந்தாங்க. போகல தனியா போகாத, அண்ணனையும் கூட்டு போ. அம்மா என்ன கிஃப்ட் எடுத்துன்னு போவ? நீ போய் கடைக்க போய் வாங்க போற. நம்ம கடையில ஊறப்பட்ட டாய்ஸ் இருக்கு, அவனுக்கு பிடிச்சதா பார்த்து ஒன்று எடுத்துட்டு போ. சரிம்மா. ஏன்டா காலைல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைக்கா. வேலை மாட்டுன்னு நான் கேட்கறேன் தானே, உண்மையை சொல்ல மாட்டேன். தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், எதுவும் வாங்கி கொடுக்க முடியல, அதனால தான் கஷ்டமா இருக்கு. இதுக்கா சோகமா இருக்க? 1000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்கோ. நம்ம கடையில் எவ்வளோ டாய்ஸ் இருக்கு, அதில் ஒரு டாய்ஸ் எடுத்து போய் கொடுக்க வேண்டியதானே. நீங்க கேட்டா கொடுப்பீங்கன்னு தெரியும். இந்த மாசம் வேற அட்வான்ஸ் நிறைய வாங்கிட்டேன், வட்டிக்கு வேற கட்டணும். இதுல எங்கிருந்து பிறந்த நாள் கொண்டாடுறது? இந்த கிஃப்ட் உங்க தம்பி கிட்ட நான் கொடுத்துருங்க. வேணாப்பா, உங்க ஃப்ரெண்டுக்கு தானே ஆசையா எடுத்துட்டு வந்தேன். அவனுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இது உங்க தம்பி கிட்ட கொடுத்துருங்க. கௌஷிக் வந்துட்டு ஆசையா தானே கொடுத்துட்டு போறான், அதை எடுத்து போய் தம்பிகிட்ட கொடுத்துரு. போக்குள்ள அட்வான்ஸ் வாங்கி போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துரு. ஒரு நாள் எப்போ முடியுதோ அப்போ கொடு, போதுமா? தேங்க்ஸ்க்கா. நம்மள மாரியே பக்கத்துல ஒரு கடை திறந்துட்டாங்கக்கா. நம்ம என்னென்ன வச்சிருக்கோமோ எல்லாமே வச்சிருக்காங்க. நம்மளுக்கு சேல்ஸ் போச்சு. நீ சொன்ன உடனே எனக்கு கதை ஒன்று ஞாபகம் வருதுடா. ஒரு ஊர்ல பூண்டு வியாபாரியும் வெங்காய வியாபாரியும் இருந்தாங்களாம். வெங்காய வியாபாரி என்ன பண்ணியிருக்காரு, பிஸ்னஸ் பண்றதுக்காக கடல் வழியா கப்பல்ல போயிட்டே இருக்குள்ள ஒரு பர்டிகுலர் இடத்துல கப்பல் நின்றுச்சு. ஒரு பர்டிகுலர் இடத்துல நின்றுச்சுல கப்பல். அந்த ஏரியாவில் இருந்த காட்டுவாசிங்க எல்லாம் சேர்ந்து அந்த வெங்காய வியாபாரியை ராஜா கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த ராஜாவுக்கு வெங்காயம்னா என்னன்னே தெரியலையாம். வியாபாரி உடனே என்ன பண்ணியிருக்காரு, வெங்காயத்தெல்லாம் துண்டு துண்டா கட் பண்ணி சாம்பார் வச்சு ராஜாவுக்கு கொடுத்துருக்காரு. அந்த டேஸ்ட் அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா. அந்த வியாபாரிக்கு ஏதாவது கொடுக்கணும்னு முடிவு பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். அந்த வியாபாரியும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். ராஜா என்ன பண்ணாரு, ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒவ்வொரு தங்க கட்டி கொடுத்தாராம். யோசிச்சு பாரு, எத்தனை மூட்டைக்கு எத்தனை தங்க கட்டி. அவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்து வீடு கட்டி செல்வந்தரா செட்டில் ஆயிட்டாரு. அவருக்கு பயங்கர லக்கு தான் இல்ல? இன்னும் கதை முடியல. பூண்டு வியாபாரின்னு ஒருத்தர் அங்க இருந்தார்ல, அவர் என்ன பண்ணாரு, வெங்காய வியாபாரி என்னென்னலாம் பண்ணாரோ அதே மாதிரி கப்பல்ல போய் அவர் கப்பல் எங்க நின்னுதோ அதே இடத்துல கப்பலை நிறுத்தி காட்டுவாசிங்க ராஜா கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ராஜாவுக்கு சமைச்சு போட்டு ராஜாவும் கேட்டிருக்காரு உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்ன தோணுதோ அதே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ராஜா என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, ஒவ்வொரு பூண்டுக்கு பதிலா ஒவ்வொரு வெங்காயத்தை கொடுத்து அமைச்சிருக்காரு. பாவம் இல்ல, அவர் ஏமாந்து போயிருப்பாருல்ல. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்கன்றதுக்காக நம்மளும் அதே விஷயத்த செய்யலாமா? அது அவங்களுக்கு வேணா செட் ஆகலாம், நமக்கு செட் ஆகுமா? அதுக்கு தான் இந்த கதை சொன்னேன். அக்கா நாளைக்கு லீவ் வேணும், கிடைக்குமா? ஏண்டா ஏதோ முக்கியமான வேலையா? ஆமாக்கா, தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட 1 லட்ச ரூபா வேணும். அதுக்கு தான் 2-3 நேரத்தை அம்மா கேட்டு இருக்காங்க. அந்த விஷயமா தான் போறோம். சரி போயிட்டு வா. ஏமா கவர்மெண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல்லே நல்லா இருக்குன்னு தானே சொல்றீங்க, அப்புறம் கடை வாங்கி பிரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க. இங்க கவர்மெண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல்லே படிக்க வச்சுட்டு போலாம்ல. நீ சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். வட்டை கடன் வாங்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு அந்த கடனை திருப்பி அடையத்துக்கு வருஷம் ஃபுல்லா ஓடணுமே. நீ சொல்றது எல்லாம் கரெக்டு தான். இப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன்னு வச்சுக்கேன், என் சொந்தக்கார பசங்க எல்லாம் பிரைவேட்ல படிக்கிறாங்க, என் தம்பி மட்டும் எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்குதுன்னு கேட்பாங்க. கவர்மெண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வச்சு நல்ல டியூஷன்ல போட்டாலே மார்க் நிறைய எடுக்கலாமே. அது உங்களுக்கும் தெரியும், ஆனா நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. தான் பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்களும் படக்கூடாதுன்றதுக்காக தான் பிள்ளைங்களை கடவுடனை வாங்கியதை படிக்க வைக்கிறாங்க. இந்த கஷ்டத்தை பிள்ளைங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துல ஒருத்தன் படிச்சா கூட போதும், அந்த ஜென்ரேஷனை படிச்சுக்கும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் 6 வயது கஞ்சி குடிச்சாவது பிள்ளைங்களை படிக்க வைக்க பாக்குறாங்க. பக்கத்து கடையில ஒரு பொண்ணு ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருந்தால, அவெல்லாம் இப்ப பார்க்கவே முடியல. நான் யாரும் சொல்றேன்னு தெரியுது உனக்கு? நீ கூட நல்லா பேசுவியே. நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கடைசியா அந்த பொண்ணு நம்ம கடைக்கு வந்திருந்தாடா, அப்ப கூட ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. அவ கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாடா, எப்படியாவது கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கும் தெரியும்க்கா. அந்த பொண்ணு தினமும் வேலை விட்டு வீட்டுக்கு போகக்குள்ள ஒரு பையன் தினமும் தொல்லை பண்ணியிருந்தான். அதான் பிரச்சனையே. தொல்லை பண்ணா என்ன, அவங்க வீட்டுல சொல்ல வேண்டியதான். பிரச்சனையே அங்கதாங்க வந்தது. வீட்டுல போய் சொன்னதுக்கு வேலைக்கே போக தேவலன்னு சொல்லிட்டு அவசரமா பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு பொண்ணு பிரச்சனைன்னு வந்து வீட்டுல சொன்னா அந்த பிரச்சனை தீக்க போறது கிடையாது யாரும். அவசரமா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது. மாமியார் வீட்டை 8 பேருக்கா, இவதான் சமைச்சே போடுறாளாம். இதுல வேற புருஷன் குடிக்காரன், வேலைக்கே போக மாட்டான். எவனாவது மூட்டை பூச்சிக்கு பயந்து நீ வீட்டை கொளுத்துவானா? சின்ன பொண்ணுடா அவ, ஒரு ஃபேமிலி ஹேண்டில் பண்ற வயசே இன்னும் வரல. நீங்க சொல்றீங்கக்கா, ஆனா அவங்க அப்பா அம்மாக்கு தெரியலையே. அவங்க என்னடா பண்ணுவாங்க? ஊரை சுத்தி நடக்கிற விஷயத்த பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. பொண்ணை பெற்றவங்களுக்கு பயமா இருக்காது? தான் பொண்ணு வாழ்க்கையை யாரா தானா அழிக்க பார்ப்பாங்களா? ஒவ்வொரு பொண்ணும் செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கினாலே போதுண்டா, ஊர்ல நடக்கிற பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும்.